பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஆமீன். இமை பொழுது தான் கைவிடுவாராம். கொஞ்சம் விட்டு தான் பார்ப்போம், இவன் என்னதான் பண்றான்னு பார்க்கலான்னு சொல்லி சில சமயம் கைவிடுவாராம். பக்கத்துல தான் நிப்பாரு, கொஞ்ச நேரம் கையை விட்டுருவாரு. அப்பவே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஐயையோ ஆண்டவர் கைவிட்டாரு, நம்மளை மறந்துட்டாருன்னு சொல்லி பதற ஆரம்பிச்சிடறோம். இமை பொழுது தாங்க. இமை பொழுதுனா உங்க கண்ணை இமைச்சி பாருங்களேன், அவ்வளவு நேரம்தான் ஆண்டவர் கைவிடுவாராம். ஆனா உங்க பக்கத்துல தான் நிப்பார். நம்ம அமிழ்ந்து போகவோ இல்ல அழிந்து போகவோ அவர் விட்டுற மாட்டாரு. அப்ப நாம எப்படி ரியாக்ட் பண்றோன்னு தான் அவர் பார்ப்பாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இயேசுவே என்னை ரட்சியும், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. சில பேர் பார்த்தீங்கன்னா, இமை பொழுது கைவிட்டாவே என் வாழ்க்கை அவ்வளோதான், இனிமே நான் எதுக்கு வாழணும், ஆண்டவர் என்னை கைவிட்டான்னு சொல்லுவாங்களே, அப்படி நீங்க சொல்லுவீங்களா? இல்லை ஆண்டவரே என் கூட இருங்க, என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு நீங்கள் சொல்வீங்களான்னு ஆண்டவர் உங்களை பார்த்துட்டே இருப்பார். அப்போது கைவிட்ட மாதிரி தெரியும். நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? இயேசுவே ரட்சியும், அப்படிதான் நீங்கள் கூப்பிடணும். பேதுருவை போல கடலுக்குள்ளே அமிழும்போது பேதுரு என்ன சொன்னார்? இயேசுவே ரட்சின்னு கூப்பிட்டார்ல. அப்போ ஆண்டவர் உடனே தன்னுடைய கையை நீட்டி அவரை தூக்கினார். அப்போது இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி கூப்பிட்டா அடுத்த செகண்டே அவர் உங்கள் கையை பிடிப்பார். கை விட்டுட்டாரோ மறந்துட்டாரோ அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை எப்படி அவர் கைவிடுவார்? உங்களை எப்படி அவர் மறப்பார்? உங்களுக்காக ஜீவனையும் கொடுத்துருக்கார்ல. அப்போது சூழ்நிலை அந்த மாதிரி தெரியலாம், ஆனால் நீங்கள் கூப்பிடுங்க. இப்போ கூப்பிடுறீங்களா? இயேசுவே என்னை ரட்சிங்க, இயேசுவே இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றும், இந்த சூழ்நிலையை மாற்றி தாங்கப்பா, நீர் என்னை கைவிடவும் இல்லை, என்னை மறக்கவும் இல்லை, என் மேலே இருக்கிற உருக்கமான இரக்கத்தால் என்னை சேர்த்து கொண்டீங்கப்பா, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.